கண்டம்ன்றது காண்டினென்ட்டுக்கு தமிழ் படுத்துறது கண்டம்ன்றாங்க. ஆனால் கண்டம்ன்றது தமிழில் குறிப்பாக நிகண்டுகளில் நாடுன்ற பொருள் வரும். இப்போ மடகாஸ்கர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை தீவுகள் முடிக்கிறது? 130 மீட்டர் ஆழம் வரைக்கும் கடந்த 16,000 வருஷத்தில் முடிக்கிருக்கலாம். இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் நடக்கிறாங்க. அவங்க வந்து இந்திய பெருங்கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய மலைத்தொடரை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட இடம் என்ன, கடல் கோள்களால் பாதிக்கப்பட்ட இடம் என்ன, இல்லை எரிக்கற்களால் பாதிக்கப்பட்ட இடம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாகன் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமான திரு ஒரிசாவல் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்றாங்க. நான் உங்களை பார்த்துருக்கேன் முதல் முறையாக. ஸோ இன்னைக்கு வந்து சில கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பல நாள் எனக்கு ஆசை. அதை இன்னைக்கு நம்ம கேட்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குமரிக்கண்டம் பத்தி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குமரிக்கண்டத்தை பத்தி இப்போ நம்ம தமிழர்கள் அப்படின்னாலே பலருக்கும் ஞாபகம் வருது இந்த குமரிக்கண்டம் தான். இந்த குமரிக்கண்டத்தை கடல் கொண்ட தென்னாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்திய பெருங்கடல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சுண்டா பிளேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றிய தகவல்கள் சங்க இலக்கியங்களை என்ன சொல்றாங்க மற்றும் வட இலக்கியங்களை நம்ம குமரிக்கண்டத்தை பத்தி என்ன சொல்றாங்க? ஒரு 62 குறிப்புகள் இது விஷயமா. இது ஆரம்பத்தில் எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். 1863 எக்கேல் சொல்லி 1864 ஸ்லேட்டர் சொல்லி, அதாவது மடகாஸ்கருக்கும் இந்தியாவுடைய தெற்கு தீபகற்ப பகுதிக்கும் பப்பு நியூகினிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு தாவரங்கள் அல்லது விலங்குகளாக தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லெமூருடைய ஒரு எலும்பு கூட இங்கே ஊட்டியில் கிடைக்கும், பப்பு கினியால் கிடைக்கும். அதே மாதிரி தாவரங்கள் பப்பரப்புள்ளி அங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கு. அப்போ இந்த கோட்பாடு வந்து ஒரு 30 வருடங்கள் கழிச்சு இங்கே தியோஸ்பர் சொசைட்டி வரக்கூடிய பிளவஸ்கி மூலமாக இது வந்து லெமூரியா கோட்பாடாக உருவாகுது. 1922 வரைக்கும் லெமூரியா கோட்பாடா சங்க இலக்கியத்தில் உள்ள வடிவேல் எறிந்த வான்பகை போராது பக்குருளி ஆட்டு பன்மலை இடத்துக்கு குமரிக்கோட பெருங்கடற்குள்ள வடதிசை ஆட்ட மன்னர்வாடு. சொல்றது இங்கே தான், திருச்சி திருவாரூரில் தான். அது இல்லாமல் கடித்தொகை நிறைய உங்களுக்கு கந்த புராணத்துலேருந்து நிறைய சொன்னாங்க. அப்போ இந்த விஷயங்கள் வந்து இப்போ பிரச்சனை என்னாச்சுன்னா வெஜினர் தியரின்னு உள்ளது. லெமூரியா இல்லாமல் உங்களுக்கு வந்து மடகாஸ்கர்லேருந்து இந்தியாவில் பிரிஞ்சு வந்து இமயமலை ஒட்டுது. அப்போ வந்து இந்த கோட்பாடை வந்து தவறாக பார்க்குறேன். மறுபடியும் 59-64 இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் நடக்கிறாங்க. அவங்க வந்து இந்திய பெருங்கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய மலைத்தொடரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மலைத்தொடருடைய உச்சி பகுதியில் ஏன் வந்து மக்கள் வாழ்ந்த இடம் இருக்கக்கூடாது, குறிப்பாக லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியில் சாயடி மெல்கா டிகோகாசியா பிரிட்டிஷ் இந்தியன் டெரிட்டரி இது பகுதியில் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு வியப்பு என்னென்னா, இந்த லெமூரியா, குமரிக்கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு, இந்த மூணுமே யாரும் கடலுக்குள் போய் பார்க்கல. இலக்கியங்கள் மூலமாக பார்த்தவங்க இருக்குன்னு சொன்னாங்க, அது இல்லாதவங்க இல்லைன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறவங்க வந்து இப்போ கடலோடு தொடர்புடையவர்கள் நாங்கள் வந்து ஒரு கடல் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபடுறவங்க ஆய்வு பண்ணி கடலுக்குள்ளே உண்மையிலே எவ்வளோ இடம் முடிஞ்சிருக்கு, அதாவது கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட இடம் என்ன, கடல் கோள்களால் பாதிக்கப்பட்ட இடம் என்ன, இல்லை எரிக்கற்களால் பாதிக்கப்பட்ட இடம்ன்றதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்களை வந்து நம்ம அடிப்படையாக வைத்து தான் தமிழருடைய வரலாற்றை நம்ம வந்து இப்போ கட்டமைக்கிறோம். அப்படி இருக்கும்போது குமரிக்கண்டம் பற்றி சங்க இலக்கியங்கள்ல இது எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, இந்த இங்கே யார் யார் ஆண்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதினர் என்ன சொல்றாருன்னா, இங்கே வந்து ஒரு 49 நாடுகள் இருந்தது, 7 தெங்க நாடு 7 குறும்பன் நாடுல இருந்தது பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இது வந்து அதே மாதிரி அந்த மனு கதையில் வந்து பிரச்சனை வருது, கடல் கோள் அழியுது முன்கூட்டியாக சொல்கிறாங்க, ஒரு படகு வச்சு தப்பிச்சு போகிறாங்க. அது வந்து எல்லா இதுலேயும் இருக்குது, எல்லா மதங்கள்லையும் இருக்குது, கிறிஸ்துவத்துலேயும் இருக்குது, இஸ்லாமியம் இருக்குது, உங்களுக்கு நோவா தேரி கேள்விப்பட்டீங்க. அப்போ உலகத்துக்கு நன்கு தெரிந்த கடல் நம்மளுடைய குமரி பெருங்கடல், இந்திய பெருங்கடல் இப்போ சொல்கிறோம். இந்த குமரி பெருங்கடல் ஆனால் பசிபிக் கடலை பற்றி நம்ம அதிகம் பேசுறதில்லை. இப்போ தான் பேசுகிறோம், 500 வருஷமாக பேசுகிறோம். அட்லாண்டிக் கடலை பற்றி ஒரு 1000 வருஷமாக தான் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய குமரி பெருங்கடல் உலகத்துக்கு தெரிஞ்ச கடலாக இருக்குது. கிரேக்கத்தையும் சீனாவையும் இணைத்த ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ இந்த கடலுடைய இந்த தீபகற்பம், நம்முடைய இந்திய தீபகற்பத்தில் குறிப்பாக தென்னிந்திய தீபகற்பம், இதில் எத்தனை கடற்கரைகள் முடிக்கிறது. நானும் ஆய்வு பண்ணி இப்போ தமிழக கடற்கரையில் ஒரு 16லேருந்து 21 கிலோமீட்டர் வரைக்கும் கடலில் மூழ்கி போன நேரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அரியலூர் வரைக்கும் கடல் பின்வாங்கின நிகழ்வுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்களோட ஆய்வு இது உண்மையான நிலைமை இல்லை. இன்றைக்கி உலகத்தில் பிரச்சனைகள் வந்தால் ஒரு தீர்வு அடைந்தால் என்ன ஆகும்,
இதுக்கு என்வரன்மெண்டல் ரெஃப்யூஜிஸ் பேர் வச்சுருக்கோம். சன்கல் லேண்ட். சன்கல் லேண்ட் தேடி நீங்கள் இன்றைக்கெலாம் ஒரு முழுகி போன நிலம் தகவல் என்ன பயன்? முழுகி போன நிலம் இன்றைக்கி வந்து பயோடெக்னாலஜிக்கு தேவையான இடமா மாறி இருக்குது. அதாவது பொட்டென்ஷியல் ஃபிஷிங் கிரவுண்ட் ஃப்ரம் த சன்கல் லேண்ட், பொட்டென்ஷியல் மெரைன் ஃபார்மா ஃப்ரம் த சன்கல் லேண்ட். இது அதெல்லாம் மக்கள் புலம்பெயர்ந்தது. இப்போ உலகம் முழுக்கும் தமிழர்கள் புலம்பெயர்ந்துருங்க. இப்பயே 205 நாடுகள் தமிழ் வாழ்றாங்க. இப்பயே 114 நாடு குடிமகன்களாக இருக்காங்க. இப்பயே ஒரு 100 நாடுகள் திருமணம் பண்ணவங்க இருக்கும். அப்போ இந்த கல்ச்சர் ஜாகிரபி இதெல்லாம் உண்மையான நிலங்கள் கடல்களை மூழ்கி இருக்கு, நிறைய கடல் விலகி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம வரலாறு எப்படி கட்டமைக்கலாம், இதை நோக்கி தான் நான் நகர்ந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த குமரி கண்டம் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னாலே கண்டம் அப்படின்றதும் நம்ம இந்த இறைவனா வகுப்புகளுடைய உரையில பார்த்தா கூட நாடுகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போ இந்த சயின்டிஃபிக்காக பேசுறவங்க இருக்கட்டும், இல்லை இந்த குமரி கண்டத்தை மறுக்கிறவங்க இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா குமரி கண்டம்ங்கிறது எப்படிங்க பெரிய நிலப்பரப்பாக இருக்கும். நீ இன்னைக்கு கூகுள் மேப்ல போய் சேட்டலைட் வியூவில் பார்த்தாலே தெரியுது அப்படி ஒரு நிலப்பரப்பே இல்லை. நீங்க கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்தியாவில இருந்து மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா கனெக்ட் பண்றீங்க, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா இந்த சூப்பர் கான்டினென்ட் இதுல பாத்தீங்கன்னாலும் வரல, அப்ப குமரி கண்டம் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை பத்தின உங்க கருத்து என்ன? கண்டம்ன்றது கான்டினென்ட்டுக்கு தமிழ் படுத்துறது கண்டம்ன்றாங்க. ஆனால் கண்டம்ன்றது தமிழ்ல குறிப்பாக நிகண்டுகள்ல நாடுன்ற பொருள் வரும். இப்போ மடகாஸ்கர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை தீவுகள் மூழ்கியிருக்கு நல்லா தெரியும். மடகாஸ்கர் சுற்றி இருக்கிற நாடு கெர்குலியன் தீவு, பிரெஞ்சு யூனியன், மொரிஷியஸ், சீஷல்ஸ், குமரோஸ். அதுக்கும் மாலதீவுக்கு நடுவில் பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி 6,80,000 சதுர கிலோமீட்டர். அதுக்கப்புறம் மாலதீவு 1200 தீவுகள் கொண்ட மாலதீவில் 200 தீவுகள் தான் வெளியே இருக்கு. 1000 தீவுகள் குறைவான ஆழத்தில் முழுகியிருக்கு. லட்சத்தீவில் 12 தீவுகளுக்கு மேலே முழுகியிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம ஆய்வு. அதாவது ஒரு கனெக்டட் லாங்குவேஜ் தான் லெமுரியா தியரி. அதாவது மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள இணைப்பு பாலங்கள் என்ன. நம்ம வந்து இதில் என்ன சிக்கல்னா 1916 யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு பேராசிரியர் சுப்பிரமணிய சாஸ்திரியின் பேராசிரியர் அவர் வந்து ஒரு கோடு போடுறாரு. கடலுக்கு ஆழம் இருக்கு, நிலத்துக்கு வேணா நீராகணும், கடலுக்கு ஆழம் இருக்கு, அதை கவனிக்காமல் போடுறாரு. அதை வந்து நம்ம வச்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு எங்களை மாதிரி இருக்கவங்க ரிமோட் சென்சிங் ஃபீல்டில் இருக்கவங்க, எங்களை மாதிரி இருக்க ஸ்பேஷியல் இமேஜரி ஒர்க் பண்ணுறவங்க, எங்களை மாதிரி இருக்கவங்க நிறைய நவீன தரவு அடிப்படையில் ஆய்வு பண்ணுவாங்க. தெளிவாக இந்தந்த நிலங்கள் கடலில் முழுகி இருக்கு, இந்த இடத்துல முழுகினது வெளியே போயிருக்கலாம். இப்போ மைக்ரோ காண்டினென்ட் சொல்லிட்டு மரிஷியஸ் பகுதியில் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ நம்ம வந்து உலகம் ஒத்துக்கொண்ட ஒரு தியரி, அறிவியல் தியரி படி 130 மீட்டர் ஆழம் வரைக்கும் கடந்த 16,000 வருஷத்துல முழுகி இருக்கலாம். அப்போ 130 மீட்டர் ஆழம் வரைக்கும் எந்தெந்த இடத்துல நிலம் முழுகி இருக்கு, அந்த முழுநிலத்தில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்டர் என்ன. இப்போ உங்களுக்கு தெரியும், பூம்புகார் ஆய்வு பண்ண கிரகமாக்கார் அவர் வந்து கடல் மட்டம் உயர்வை அடிப்படை வச்சு 14,000 வருஷம் சொல்கிறாங்க. அதுவே தொல்லியல் ஆய்வாளர் சொல்கிறாங்க கிமு 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது சீ லெவல் ரைஸ்க்கும் ஆர்கியாலஜிக்கல். இப்போ நம்ம வந்து ஒரு பல்துறை அறிவோட ஒரு ஒரு இன்டர்கிரேட்டட் இன்டர்டிசிப்ளினரி ஒரு மெத்தடில் இந்த குமரி கண்டத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். அதாவது இப்போ குமரி கண்டம்ன்றதை விட கடலில் மூலிகையுள்ள நிலங்கள், தீவுகள், கடலில் மூலிகையுள்ள தீவுகள், இதுதான் ஆராய்ச்சி பண்ணோம். இதில் வந்து வெற்றி கிடைச்சிருக்கு. என்னென்னா மாலத்தீவில் இருக்கக்கூடிய 1000 தீவுகளில் எந்த தீவுகள் எந்த காலத்தில் மூழ்கி இருக்கு, என்னென்ன ஆர்கியாலஜிகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய 54 தீவுகளில் எந்தெந்த தீவுகளில் முழுகி போன தீவுகளில் உங்களுக்கு 30 மீட்டர் ஆழத்தில் இடிபாடுகள் கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ அறிவியல் முறைப்படி, அதாவது ஒரு ஒரு ஹைப்போதிசிஸ் இல்லாமல் இது ஒரு ரியாலிட்டியிலே, கிரவுண்ட் ரியாலிட்டியிலே கடலில், அதாவது குறிப்பாக குமரி பெருங்கடலில் முழுகி உள்ள தீவுகள் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 54 கிலோமீட்டர் தெரியும் வெஜ் பேங்க். இது என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்கம் நம்ம ஆர்வத்தில் பேசணும், இன்னொரு பக்கம் மீன்வளத்துறையில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும். 1917களில் உங்களுக்கு பிரிட்டிஷ் சார்ந்தவர்கள் ஜேம்ஸ் ஹார்னர் அவர் வந்து வெஜ் பேங்கில் ஆராய்ச்சி பண்ணார். அதாவது மணப்பாட்டிலேருந்து விடிஞ்ச வரைக்கும் அதில் 4000 சதுர மைல் கொண்ட ஒரு மீன் மலை வங்கி இருக்குதுன்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு குமரியன் ஃபிஷிங் பேங்க் அமைக்கிறார். அது பின்னாடி வந்தவங்க வந்து வெஜ் பேங்க்னு மாற்றுறாங்க. அந்த இடத்துல முழுகி போன தீவுகள் இருக்குது. அப்போ தொடர்ந்து, அதாவது குமரிக்கண்டம் என்பது மிகப்பெரிய நிலப்பரப்பாக கடலில் முழுகி இல்லாமல் தீவுகளாக முழுகி இருக்கின்றதை இப்போ ஆய்வு பண்ணி வெளிக்கொண்டு வந்துடும். அப்போனா குமரிக்கண்டம்ங்கிறது நம்ம ஒரு தீவுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வாழ்ந்த இடங்கள். இப்போ மக்கள் வாழ்ந்த இடங்கள் அது தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு பயணிக்கிறீங்க, பல நாடுகளில் தமிழ் சொற்கள் இருக்குது அப்படிங்கிறீங்க, அங்கே தமிழர்கள் பதவி இருக்காங்க. அது மாதிரி இந்த தீவுகளில் இப்போ மூழ்காமல் இருக்க தீவுகளில் தமிழ் பெயர் இருக்கா? அங்கே தமிழ் மக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரம், ஏன்னா அப்போ தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் இது தமிழர்கள் வாழ்ந்த குமரிக்கண்டம்
அப்படின்னு. ஸோ அதை பற்றின விடயங்கள் சொல்லுங்கள். லட்சத்தீவில் ஏலி கல்பனியோட இருக்கு, அகட்டினோட இருக்கு. அதே மாதிரி மடகாஸ்கர், இந்த மடகாஸ்கருக்கும் இந்திய தீபகற்பத்துக்கு இடையில் தான் குமரி கடலில் தீவுகள் முடிஞ்சிருக்கு. அப்போ மடகாஸ்கரில் ஒரு இடம் பேர் மணக்கரை. தமிழர்கள் மரபு சாட்டில் தங்கம் எப்படி எடுப்பாங்களோ இன்றைக்கி அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. முன்னோட சாம்பவன், உங்களுக்கு தெரியும் சாம்பவன்னா யாரும் தெரியும், அது சாம்பவன் மக்கள். அதே மாதிரி மலகாசின்ற மக்கள் பேசுகிற மொழியில் தமிழர்கள். இது ரொம்ப எளிய ஒரு உதாரணம். தென்புலத்தார் வழிபாடு கேள்விப்பட்டிருக்கீங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்தவங்க தானன்றார். ஏன் தென்புலத்தாரில் ஒரு சொல்ல வள்ளுவர் பயன்படுத்துகிறார். கடலில் இறந்த முன்னோர்கள், என்வரன்மெண்டல் ரெஃப்யூஜிஸ், அதாவது கடலில் நிறைய பேர் தப்பிக்கிறாங்க, நிறைய பேர் இறந்துறாங்க. அதே மாதிரி தென்புலத்தார் மாதிரி குழந்தைங்களை ஏன் பெற்றுக்கலன்னு புறநானூற்றில் ஒரு பாடல் வருது. அது இல்லாமல் மன்மதை காக்கும் தென்புலங்காவும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, சிலப்பதிகாரம் கண்ணகி சிலம்ப வீசி எறிகிறாங்க. அது ஒன்று பரவலாக இருக்குது, ஒன்று மாணிக்கமாக இருக்குது. அவர் இறக்குறார், நெஞ்சு வலி இறக்குறார். பாண்டியன் நடிச்சாங்க. என்ன சொல்லி இறக்குறார்? அகத்தை மீறிட்டேன். என்னால் மதுரைக்கு கெட்ட பேர் சொல்லி இறக்குறாரா? இல்லை. என்னால் தமிழ்நாடு கெட்ட பேர் சொல்லி இறக்குறாரா? இல்லை. என்னால் தென்புலங்காவல் கெட்ட பேர். மன்பதை காக்கும் தென்புலங்காவல் அப்படின்றப்ப அது கிட்டத்தட்ட மடகாஸ்கர் வரைக்கும் தமிழர்களுடைய ஆளுமை பகுதியாக. இன்னொரு தான் சொல்லுவோம். 1965 இந்த பிரிட்டிஷ் இந்தியன் டெரிட்டரியில் சாயடி மெல்கா டிகோ காசியா அங்கேருந்து மக்களை இவங்க என்ன பண்ணாங்க, ஷீல்டு ஐலாண்ட் நெட்டில் போட்டு பாருங்க, மக்களை நாடு கடத்துறாங்க மொரிஷியஸ்க்கு, சுற்றுலா போக மாட்டேன். அதில் பேர் பார்த்தீங்கன்னா கண்ணன், மாசிலாமணி, நடேசன் பேர். அந்த மக்கள் அங்கே வாழ்ந்த மக்கள் புலம்பெயர்ந்து 2005 பிரிட்டிஷில் கேஸ் போட்டு ஜெயிக்கிறாங்க. டிகோகாசியா மக்கள், அவங்க பேர் தமிழர். அது இல்லாமல் டீலா ஆம்ஸ்டர்டாம் ஒரு தீவு 5000 கிலோமீட்டர் தள்ளி, நேராக குமரிமுள்ள 5000 கிலோமீட்டர் தள்ளி, அந்த தீவில் ஒரு பாறை ஓவியங்கள் தமிழர்கள் சார்ந்த பாறை ஓவியங்கள். இது எல்லாமே மிக தெளிவாக தமிழர்களுக்கு இந்த பெருங்கடல், குமரி பெருங்கடல் எந்த அளவுக்கு மாற்றியதே இருந்தது. இப்போ நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசணும். இப்போ நான் உங்களுக்கு தெரியும், நான் வரலாற்று ஆசிரியர்களோ தமிழாசிரியர் கிடையாது, நான் இயற்பியல் சார்ந்தது. அப்போ எங்களுக்கு கடல் ஆராய்ச்சியில் என்ன இருக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் குமரி கண்டம் இருக்கா இல்லையான்னு யூடியூப்பில் பேசுறதுல பெருசு. உண்மையிலே நமக்கு இன்றைக்கி ட்ரோன் பயன்படுத்தணும், ஏவிவி பயன்படுத்தணும், ஆர்ஓவி பயன்படுத்தணும், சம்மரினுக்கான சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதன் மூலமாக கடலில் எவ்வளோ இடங்கள் முழுகியிருக்கு, அந்த இடங்கள் இன்றைக்கி ஒரு பயோடெக்னாலஜிக்கு தேவையான ஒரு பயோஃபார்மா, மெரைன் ஃபார்மா இடம் இருக்குது. அதாவது நான் சொல்கிற மாதிரி செத்துவம் கொடுத்தான் சீதகாதையும் கேள்விப்பட்டீங்க. முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் இன்று நவீன மருந்தியலுக்கு எப்படி இடமாக இருக்குது. அதனால் நிறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் குமரி கண்டம்ன்றது ஹைப்போதிசிஸ், கருதுகோள்கள்ன்ற நிலையிலிருந்து மாறி ஏன் இருந்திருக்கக்கூடாதுன்னு எண்ணத்தை எல்லாருக்கும் உருவாக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 2005 2007 என்னுடைய பயணத்தில் ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் குமரி கண்டம் இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு தெரியப்படுத்தணும். இதுதான் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய வரலாறு அப்படின்னோடனே இந்த சங்கம் வைத்து தமிழர்கள் தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கமும் இந்த குமரி கண்டத்தில் நடந்துக்கணும். முதல் 2 தமிழ் சங்கங்கள் குமரி கண்டத்தில் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம இலக்கியங்களில் படிக்கிறோம். அப்போ முதலாம் தமிழ் சங்கம், 2ஆம் தமிழ் சங்கமும் இந்த மாலத்தீவு, லட்சத்தீவு, மடகாஸ்கர், பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி, இந்த பகுதிகள்லாம் நடந்திருக்கும் நமக்கு தெரிய வருது. இப்போ அது எந்தெந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கடல்கொள் நடக்குது. அப்போ அந்த கணக்கு பண்ணி அந்த மாதிரி எதுவும் நீங்க அந்த ஆய்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பண்ணியிருக்கோம். இது பகலவன் ப்ரொடக்ஷன் ஒரு நிறுவனத்துக்காக இது முழுமையான படமாக பண்ணுறோம். அப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் முழுமையாக கிடைக்கும். அது கிட்டத்தட்ட 2005 2020 வரைக்கும் என்னுடைய பயணங்களை பதிவு பண்ணுறோம். அந்த பயணங்களை நான் என்ன பார்த்தோம், என்ன செஞ்சோன்றதை பதிவு பண்ணுறோம். நிச்சயமாக எனக்கு தெரியுது, நான் இந்த ஆய்வுடைய ஒரு தூரம் வந்திருக்கேன். அது உங்களுக்கும் தெரியக்கூடிய நேரம் வந்துருக்கு. இப்போ நீங்கள் கடலில் சென்று ஆய்வு பண்ணுறீங்க. ஏன்னா பல பேர் கடலுக்கே போகாமல் இலக்கியங்களை படிச்சுட்டு இல்லை நெட்டில் படிச்சுட்டு சொல்கிறாங்க குமரி கண்டம் அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் கடலில் போய் ஆய்வு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிதும் உதவியவர்கள் யார்? இந்த மாதிரி இப்போ மீனவர்கள் சொல்வீங்க, அது மாதிரி என்னென்ன விடயங்களுக்கு உங்களுக்கு இது எல்லாத்தையும் உதவி பண்ணாங்க. அதில் மிக முக்கிய மீனவர்கள், ஆழ்கடல் மீனவர்கள், நுழையார் சொல்லக்கூடிய மீனவர்கள், முக்குவர் சொல்லக்கூடிய மீனவர்கள், பரவல் சொல்லக்கூடிய மீனவர்கள். இவங்க வழக்கமாக தெரியும், 4-5 வருஷம் முன்னாடி கடலில் புயல் வந்தப்போ இந்திய அரசாங்கம் கடலோரமாக தேடினாங்க. இவங்க எல்லாம் டிகோகாசியான்னு வந்தாங்க. எவ்வளோ ஒரு 2000-3000 கிலோமீட்டர் கடலில் போய் வந்தாங்க. இன்றைக்கி கூட ஈரான்லேருந்து கடலில் இருந்து வந்தவங்க இருக்காங்க, ஈஜிப்ட் வரைக்கும் கடலில் போனவங்க இருக்காங்க, பாரசீக வழி கடலில் போனவங்க. அதனால் எனக்கு உதவி புரிஞ்சவர்கள் ஆழ்கடல் மீனவர்கள்.
எனக்கு உதவி புரிந்தவர்கள் பல துறை சார்ந்தவர்கள். அதனால் எனக்கு இந்த 15 வருட வாழ்க்கையில் மிக முக்கியமாக இந்த ஆய்வை எனக்கு உருவாக்கி கொடுத்தது பெண்கள் தான். இந்த பெண்கள் தான் தன்னுடைய பெற்றோர்கள் சொல்ல கேட்டு எனக்கு இதை கொடுத்தாங்க. அதனால் இந்த விரைவில் நீங்கள் இதை முழுமையாக பார்க்கக்கூடிய காலமாக இருக்குது. இன்றைக்கு உங்களுடைய நேரத்தை செலவழித்து குமரிக்கண்டம் பற்றிய சில தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க. விரைவில் உங்களுடைய குமரிக்கண்ட ஆய்வு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவும். இன்றைக்கு இணைந்ததுக்கு நன்றிங்க. நன்றி. உங்களை மாதிரி இருக்கவங்க இப்போ சேட்டலைட் டெக்னாலஜியில் முயற்சி பண்ணுறீங்க. வருங்காலத்தில் நீங்கள் இயக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் இது போன்ற ஆய்வுகளுக்கு உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். நிச்சயமாக என்னுடன் இருக்கும் இளஞ்சமிழர் போன்ற அந்த மாணவ செல்வங்கள் வருங்காலத்தில் என்னோடய ஆய்வுக்கு துணையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.